ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மழை பெஞ்சது நேற்று, எல்லோரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. நம்முடைய ரோஸ் செடியுமே இருக்குது. தளிர் பாருங்கள், நல்லா புது தளிர்கள் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுதே இருக்குது நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்களா, அந்த இலையெல்லாம் பிச்சு விட்டோடனே நம்மளுக்கு தளிர்கள் வந்துட்டு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துலேயுமே தளிர் வச்சுருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நம்மளுடைய புதினா, அதிலே பருப்பு கீரை வந்து குப்பைக்கீரை இருக்குது. இங்கே வந்து புதினா எவ்வளோ அழகாக இருந்திருக்கு. நம்மளுடைய டிசம்பர் பூத்து அப்படின்னு சொன்னேன்லண்ணா, அதே மாதிரிக்கு நம்மளுடைய டிசம்பர் இது செம்பருத்தி, டிசம்பர்னு சொல்லிட்டேன். இங்கே நம்மளுடைய இதான் டிசம்பரு. முட்டுக்கள் வந்து அரும்பு வைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பாருங்கள், நிறைய வைக்க ஆரம்பிச்சிச்சு குட்டி குட்டியாக பூக்கள். நம்முடைய மல்லிகைப்பூ குட்டி குட்டி மல்லிகைப்பூவாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. கோழி கொண்டையெல்லாம் செம்மையாக வந்துகிட்டே இருக்காங்க எல்லாம். இந்த மல்லிகைப்பூ இந்த செடியிலையும் தெரியுதா உங்களுக்கு, அங்கங்கே முட்டுக்கள் வச்சு செடிகள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய கனகாமரம் நிறைய பஞ்சாக எவ்வளோ அழகாக செடியை சுற்றி பூக்குது. நிறைய புது அரும்புகள் வந்துட்டு இருக்குது. இந்த தெரியுதா, நிறைய அரும்புகள், புது தளிர் வச்சு நிறைய மொட்டுக்கள் வச்சு நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்குங்க. நிறைய மொட்டுக்கள் இருக்குது. அடுத்த நடுகளில் இப்போ சுற்றி பூத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தோம்னா நடுவில் நிறையா பூக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய மாதுளஞ்செடியும் செம்மையாக வர்றாங்க. அரிப்பூச்சியெல்லாம் தாக்குதல் முடிஞ்சிடுச்சு. புது தளிர் பச்சையாக நல்லா க்ரீனிஷாக வருது, தெரியுதா. அதேமாதிரிக்கே கோவா செடியும் அது மாதிரி தான் வந்துட்டுருக்கு. பாருங்க, நம்மளுடைய இதுலேயும் வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் அரும்புகள் வந்துட்டு நிறையா இருக்குது, தெரியுதா. பாருங்க, முட்டு விட்டுச்சு. ஒன்று கொஞ்சம் வெள்ளை பெரிய பூ வந்துடுச்சு, கொஞ்சம் கொஞ்சம் இந்த அரும்பு. நம்மளுடைய இட்லி பூ நிறைய பூத்துருச்சு பாருங்க, நிறையா இருக்கா, நல்ல பஞ்சாக பூத்துருக்கு அழகா. அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்மளுடைய கோழி கொண்டையுமே எல்லாத்துலேயும் சின்ன சின்ன அரும்புகளாக வந்திருக்கு. இங்கே பாருங்க, தெரியுதா, எல்லாமே வந்துட்டு பூக்க தொடங்கிடுச்சு. இந்த சைடும் தளிர் நிறையா வந்திருக்கு. நம்மளுடைய கனகாமரம் இதுலேயுமே வந்துட்டு தளர்ந்த மொட்டு வைக்க ஆரம்பிச்சிச்சு. பற்றிலாம் இந்த மொட்டு இதில் நிறையா மட்டை வச்சு சப்போர்ட்டுக்காண்டி நான் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், தூதுவளையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்மளுடைய பிச்சிப்பூ செடி கீழே வச்சுருக்கோம். மருதாணி செடி இந்த பாருங்க, இவ்வளோ அழகாக க்ளோஸாக இருக்குது, நிறையா இருந்திருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளுடைய கனகாமரம் 2 நாளாக பறித்தது கட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் எங்கள் செடி எப்படி படுத்துருக்கேன் பற்றியெல்லாம் ஹாயா. இங்கே பாருங்கள், இவ்வளோ நான் இன்னைக்குள்ளது பறிக்கலை. 2 நாளாக வச்சது பறித்தது அன்றைக்கி காமிச்சேன்னா, ஆனால் கட்டலை. இன்றைக்கி தான் கட்டினேன். எவ்வளோ அழகாக நல்லா கலராக எவ்வளோ இருக்குது, நெருக்கம் இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் மல்லிகைப்பூ கொஞ்சோண்டு நம்மளுக்கு பனிக்காலனால கொஞ்சம் பூத்துருக்கு. இதுவும் கட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் வாடிடுச்சு, ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தனால கொஞ்சம் பூ வாடிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.